டேய் சொல்லுங்கடா, அவ யாரும் தெரிஞ்சதா? அவ யாரும் தெரிஞ்சதா? நல்ல கரியும் மீனும் திங்குறீங்கல்ல, அவ யாரும் தெரிஞ்சதா? அண்ணே அவனை சாதாரண ஆள் நினைக்காதீங்கண்ணே. அன்னைக்கு அவன் பொண்டாட்டி நீங்க கெடுத்துட்டீங்க, அவ செத்து போயிட்டான்னு சொன்னது அத்தனை பையனே. அண்ணே அவனுக்கு இன்னும் கல்யாணமே ஆகலனே. அவன் ஊரு பேர் எதுவுமே எங்களுக்கு தெரியலனே. அவ யாருன்னு தெரிஞ்சா, அவ யாருன்னு தெரிஞ்சுனா அவனை கொல்லணும். சார் நமஸ்காரம். முத்தப்பா இருக்காரா? எது முத்தப்பா இருக்காரா? என்ன ஆளுத உளர்ற? ஏங்க இது முத்தப்பா வீடு கிடையாது. என்னது முத்தப்பா வீடா? எங்க இருந்து வர? சென்னை. யாரு யாரு யாருன்னு புலம்ப வச்சல்ல, இப்ப தெரிஞ்சுடா நீ யாருன்னு. யாரு ஆட்டம் காட்டுற? ஏய் யாருக்குங்கடா? எல்லாத்தையும் கக்கிட்டா எனக்கு சமமா ஆடும் போது நான் சந்தேகப்பட்டேன். இப்ப தெரிஞ்சது நீ யாரும் உன் ஜாதகம் என்னன்னு. தம்பி, நாங்க ஆம்பளைகள் தாங்கிட்டோம். பாவம் பொம்மநாட்டி குழந்தை எப்படி தாங்குவா? அதனாலதான் உன்னை பத்தி எல்லா உண்மையும் சொல்லிட்டா. மன்னிச்சுடுற அம்பி, அவ கேட்ட விதம் அப்படி. ஏவ்ல முத்தப்பா செத்து 15 வருஷம் ஆச்சு. முத்தப்பா வீடான்னு கேக்குற? இது எங்க அண்ணன் உடையப்ப வீடு. சென்னையில இருந்து வர்றீங்களா? ஏற்கனவே சிவகாசின்னு ஒருத்தன் எங்க இருந்து வந்தானே தெரியல, எங்க அண்ணனுக்கு தண்ணி காட்டிட்டு இருக்கேன். நீங்க எதை காட்ட வந்திருக்கீங்க? ஏதோ குழப்பம், உஷாராரு. ஏய் சொல்லு, யார் நீ? நான் சிவகாசி லவர். சிவகாசி லவர்? டேய் புடிங்கடா அவனுங்கள. அந்த சிவகாசி யாருன்னு தெரிஞ்சா சொல்லு, இல்லனா உயிரை புடிங்கிட்ட சொல்லு. சிவகாசியும் முத்தப்பா வேற வேற இல்ல. அப்புறம் அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். முத்தப்பாவுக்கு ஃப்ரெண்டா? 15 வருஷத்துக்கு முன்னாடி முத்தப்பாவும் சிவகாசியும் சென்னையில ஹோட்டல் ஒண்ணா வேலை பார்த்தாங்க. அப்புறம் 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க. இப்பதான் முத்தப்பாவோட ஊருன்னு தெரிஞ்சது. அந்த முத்தப்பாவை தேடி அவர் வந்திருக்காரு. அவரை தேடி நாங்க வந்திருக்கோம். இந்த உடையப்பன் என்ன மடையப்பன் நினைச்சியா? உன் நுண்ணனோட ஃப்ரெண்ட் கூட்டு வந்து எனக்கு ஆப்பு வைக்கிறதுக்கு இன்னும் 5 நிமிஷம் டைம் தரேன். அதுக்குள்ள உன் ஊரை விட்டு வெளியே போகணும். போ சொல்லுடி, போ சொல்லுடி. கத்தாத, அவர் ஆம்பளை, நீயும் ஆம்பளைனா நீ எப்போ சொல்லு. அடடடடடடா, சோத்துக்கு வழி இல்லைனாலும் கொழுப்பு குறையலன்னு எனக்கு தெரியும். இப்போ வெப்பம் பாரு ஆப்பு. டேய் கொண்டாடா அந்த கிழட்டு கழுது. சொல்லு, அங்க சொல்லு. ஒண்ணு பண்ணிடாத. போ சொல்லுடி அவரை. போ சொல்லுடி. ஏங்க போயிடுங்க, இங்க இருந்து போயிடுங்க. என்னடி யோசிக்கறாம? அம்மா சீக்கிரமா இங்க இருந்து போயிடுங்க. போ சொல்லுடி. ஏய் ஊரை விட்டு போ சொல்லு அவரை. போ சொல்லு. அம்மா விட்டுடு. போடா. இது பார், போட்டி உனக்கும் உன் தங்கச்சிக்கும், பகை உனக்கும் எனக்கும். இதுல நடுவுல பெத்தவங்க மேல பெரியவங்க மேல கைய வச்ச
பகுந்துருவேன். ஏய், யார் ஊர்ல வந்து யார மிரட்டுற? டேய், இவ சுண்டு விரலி மேல பட்டா கூட அருவாளை பாய்ச்சிடுறா. ஓ, சொல்லுடி. இந்தாங்க, புடிங்க, புடிங்க, புடிங்க. முதல்ல கிளம்புங்க. எனக்கு எலெக்ஷன் வேணாம், ஒண்ணு வேணாம். எங்க அம்மாவுக்கு புள்ளையும் இல்ல, புருஷனும் இல்ல. உங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். முதல்ல கிளம்புங்க, ஊரை விட்டு கிளம்புங்க. செத்து போழச்சி நம்ம பெத்து எடுப்பா, அட ரத்தம் முறிச்சி நித்தம் பால கொடுப்பா. செத்து போழச்சி நம்ம பெத்து எடுப்பா, அட ரத்தம் முறிச்சி நித்தம் பால கொடுப்பா. அவ வாழும்போது தள்ளி வைப்போம், செத்த பின்னே கொள்ளி வைப்போம். புள்ளையாக பெத்ததுக்கு என்ன பாவம் செஞ்சு புட்டாடா, அவ என்ன பாவம் செஞ்சு புட்டாடா. என் தெய்வத்துக்கே மாறு வேஷமா, மகாராணிக்கு இங்க ஏழ வேஷமா. அந்த கிழமை வண்டியில ஏத்துக்கடா. இது பாரு, நாளைக்கு காலையில பஸ்ல உன் ஊருக்கு கிளம்புற. இல்லன்னு வச்சுக்க, உன் ஆத்தாவோட இளவியும் பார்த்து கர்மாரியும் முடிச்சுதான் போவ. எடுங்கடா வண்டிய. போயிரும், காலையில கிளம்பிடுவோம். பார்த்தேல்ல எங்க அம்மாவே என் தங்கச்சி எங்க அண்ணன் எப்படி வச்சிருக்கான்னு. பெத்த வைத்த பட்டினி போட்டு நம்ம சோத்தத்தினோம்னா அது சோறு இல்லை, அதுக்கு பேரே வேற. அந்த கருமத்தை தான் எங்க அண்ணன் தின்னுகிட்டு இருக்கான். 10 மாசம் வயிற்றுல சுமக்கிறவ அம்மா, ஆனா ஆயுசுக்கும் அம்மாவை நெஞ்சில சுமக்கிறவன் தான் புள்ள. அவன் தான் மனுஷன். நான் ஆடு மாடு பண்ணியா வாழ விரும்பல, மனுஷனா வாழ விரும்புறேன். தெரிஞ்சோ தெரியாமல 15 வருஷமா எங்க அம்மாவை பிரிஞ்சு பாவம் பண்ணிட்டேன். அந்த பாவம் எனக்கு புரிய வச்சவன் நீதான். உன்னை வாழ்க்கையில மறக்க மாட்டேன் ஏமா. திருப்பத்தூர் வந்துருச்சு, இறங்குங்க. என்ன எழுந்திரிச்சிட்டீங்க? தைரியமா போ, நீ சொன்ன மாதிரி என் குடும்பத்தோட வந்து பொண்ணு கேட்பேன். யார் நீங்க? நீங்களா? நீங்க இதுக்கு என்ன கடத்துனீங்க? உங்க பொண்டாட்டி ஜெயிக்கணுமா வேணாமா? ஆமா, ஜெயிக்கணும். நீங்க இங்க இருந்தாதான் உங்க பொண்டாட்டி ஜெயிக்க முடியும்.
எலெக்ஷன் முடியிற வரைக்கும் நீங்க இங்க தான் இருக்கணும். இந்த உடையப்ப ஒரு ஆலமரம். என் கூட பிறந்த தொங்கச்சி வெறும் விழுது. விழுது என்ன செய்ய முடியும்? போங்க, உங்க அண்ணன் கிட்ட போய் உங்க புருஷன் எங்கன்னு கேளுங்க. விழுது என்ன செய்ய முடியும்? விழுது அசையதான் முடியும், ஆலமரத்தை அசைக்க முடியாது. நாங்க தான் ஊரை விட்டு போறோம்னு சொன்னோம்ல, அப்புறம் எதுக்கு என் புருஷனை கடத்தின? சொல்லு, எங்க வச்சிருக்க என் புருஷன்? எங்க வச்சிருக்க? ஏய், யாரடி உன் புருஷனை கடத்துறது? நீ தான் கடத்தின. நானா? எனக்கு நல்லா தெரியும், நீ தான் கடத்தின. நான் கடத்தல, நீ போ. நான் போக மாட்டேன், நான் போக மாட்டேன். இது பாரு. எனக்கு என் புருஷன் வேணும். போறியா இல்லையா நீ? போக முடியாது. உன் புருஷனை நான் கடத்தல. இது மாதிரி இந்த மேடை நான் பேசலாம் இருக்கு. போடி. எனக்கு என் புருஷன் வேணும். ஓன் சொல்றேன். ஓன்னு சொன்னா கேட்க மாட்டேன். போடி. போ. போடி. போ. வெளிய போடி. பெண்ணினத்தை அவமானப்படுத்திய உடையப்பா, தங்கச்சி செல்பால் அடிச்சிருக்கா. இவன் அடிக்க செல்பால் உடையப்பா. அத்தை, சேரு. சேரு, இது ஒண்ணுதான் கேடு. ஏய், பொம்பளை பிள்ளைய செருப்பால அடிச்சியாமே. ஆத்திரத்தை அடக்க முடியல அத்தை. என்ன ஆத்திரம்? என்ன ஆத்திரம்? உன்னை எல்லாம் மனுஷனை நம்பி எலெக்ஷன்ல நிக்க வச்சல்ல, என் புத்திய செருப்பால அடிச்சுக்கணும். அடி அடி அடி. என்னத்தை இது? நீ அடிக்க மாட்டியா? நானே அடிச்சுக்கிறேன். நானே அத்தை, அடிச்சுக்கிறேன். யாரோ எவனையோ கடத்திட்டு ஏன் மேல பழைய சுமத்துறாங்க. அரசியல்னா அப்படிதான் இருக்கும். உன் மூஞ்சில காரி துப்புனாங்கல்ல, அத நீதான் துடைக்கணும். அடுத்தவனா வந்து நக்கி தொலைப்பான். இத பாரு, கோடி கணக்குல செலவு பண்ணி இதுக்கு முன்னாடி உன்னை எம்எல்ஏவா ஆக்குனதோ, இப்ப எம்எல்ஏக்கு நிக்க வைக்கிறதோ, நீ எம்எல்ஏ ஆகிறதுக்காக இல்ல, என் மக எம்எல்ஏ பொண்டாட்டியா இருக்கணும். என் ஊர்ல என் மக எம்எல்ஏ பொண்டாட்டின்னு நான் பீத்திக்கணும். ஒழுங்கா ஜெயிக்கிறதுக்கு வழிய பாரு. இனிமே செருப்படுத்தேன் பருப்படுத்தேன்னு வச்சுக்கிட்ட, நான் எதை எடுப்பேன்னு எனக்கே தெரியாது. ஏன்றா வண்டி. ஏண்டா இந்த பொம்பளை இந்த ஏத்துட்டு போறா, நம்ம அண்ணன் ஆம்பளை அசையாம நிக்கிறான்னு பாக்குறியா? ஆமாண்ணே. எலெக்ஷன் முடியட்டும். உடையப்பனுக்கு முத வேலை இந்த மூலி முங்காரிக்கு சங்கு உதிர்த்தான். அண்ணே அண்ணே, அந்த சிவகாசி பையன் திரும்ப ஊருக்குள்ள வந்துட்டானே. உங்க தங்கச்சிக்காக ஊர் ஊரா வீடு வீடா அவன் ஓட்டி கட்டிட்டு இருக்கானே. ஏய், எடுறா அருவாளை. உடையப்பா கொஞ்சம் நில்லுப்பா, நான் சொல்றத கேளுப்பா, கொஞ்சம் நில்லு. யோ பெருசு உதவியா? உடையப்பா, ஏற்கனவே உன் தங்கச்சி அடிச்சு ஊருக்குள்ள உனக்கு கெட்ட பேரு. இந்த நிலைமையில நீ வெட்டு குத்துன்னு போன கிரிமினல் வழக்காயிரும். அதுக்கப்புறம் இந்த தேர்தல்ல தோக்கிறது மட்டுமல்ல, எந்த தேர்தலையும் நிக்க முடியாதப்பா. எதா இருந்தாலும் தேர்தல் முடிஞ்ச பிறகு வச்சுக்கப்பா. இந்த கண்ண கலங்க வச்சு பொண்ண புலம்ப வச்சு என்னடால வந்த நல்ல மகனே, நீ போனது என்ன மன்னவனே, என் சிரிச்சு வர இப்பொழுது உங்கள் அன்பு சகோதரி தன் துக்கத்தை, தன் துயரத்தை, தன் மனபாரத்தை, இதயத்தில் மின்னலாய் பாய்ந்த இன்னலை உங்களிடம் இறக்கி வைப்பார். எனக்கு என் புருஷன் வேணும். உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். என் அண்ணன் கிட்ட இருந்து என் புருஷனை காப்பாத்துங்க. எப்படியாவது என் புருஷனை காப்பாத்துங்க. அந்த ஒரு நிமிஷம் சிஸ்டர், போன். ஹலோ. என்னடி புருஷனை காணோன்னு பப்ளிக்ல ஒப்பாரி வைக்கிற? இப்ப தெரியுதா இந்த உடையப்ப யாருன்னு? இது பாரு, என் புருஷனை நீ எங்க மறைச்சு வச்சிருக்க? சொல்லு, எனக்கு என் புருஷன் வேணும், சொல்லு. இந்த உடையப்பன் எதிர்த்தா நிக்கிற நீ ஒழுங்கு மரியாதையா வாபஸ் வாங்கிட்டு இந்த ஊரை விட்டு ஓடி போயிடு. இல்லன்னு வச்சுக்கோ, எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு நாள் என் மாந்தோப்புல ஜோதி எரியும். அந்த ஜோதியில உன் புருஷனை வந்து பார். அதுக்கப்புறம் உன் முகத்துல மஞ்ச பூசி குளிக்க மாட்டேன், உன் புருஷனோட சாம்பல பூசி தாண்டி குளிப்பேன். இந்த ஊர்ல உடையப்பனுக்கு எதிரா ஒரு பைய ஓட்டு போட முடியாது. தொலைச்சு இந்த உடையப்பன் யாருன்னு நினைச்சடி? என்னன்னு இங்க இருந்துகிட்டாங்க மைக்ல பேசுறீங்க? மீறி யாராவது ஒரு ஓட்டு போட்டா உன்னை மட்டும் இல்ல இந்த
என்னண்ணே இங்க ஆப்பு அடிச்சுக்கிட்டு இருக்கிய அங்க யாரோ உங்களுக்கு ஆப்பு அடிச்சுக்கிட்டு இருக்கானே. ஏய், அங்க மீட்டிங் நடக்க கூடாது. அடிச்சு துரத்துக்கடா. இங்க கொண்டா ராசா, நான் பேசிக்கிறேன். அடே அடே பாபி பரப்பே பட்டு போக நீ நடந்தா போக வெள்ளப்பட பிடிச்சு போடு. ஹலோ, மைக் டெஸ்டிங் 1 2 3. அண்ணே உடையப்பண்ண கேக்குதா? நூத்துக்கணக்கான பொம்பளை மண்டைய பொளந்துட்டோம்ல. ஏய், 200க்கு மேற்பட்ட ஆம்பளைங்கள அடிச்சு உதைச்சு ரத்த கடா கிடக்குனே. அடி தாங்க முடியாமல் அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கொண்டிருக்கும் தாய்மார்களே, நசைக்க துடிக்கின்ற இளைஞர்களே, உங்கள் பொன்னான வாக்குகளை ஆணை சின்னத்துக்கு அழியுங்கள். இந்த மைக்கில் அடிச்சு ஏய் இவதான் இந்த கொலகாரனை எம்எல்ஏ வாக்குனது. வாங்கடி சாணியை ஊத்தலாம். அத்தை கூப்பிட்டீங்களா? டேய் எல்லா கதவையும் இழுத்து மூடுங்கடா. இந்த மூலி முங்காரிய சாணி முங்காரிய ஆக்கிட்டாளுங்க. கொஞ்சம் விட்டிருந்தா கோலம் போட்டு பூசணி பூசொருகி இருப்பாளுங்க. என் பொண்ணு எம்எல்ஏ பொண்டாட்டியா இருக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் கோலவெறிய அடக்கிக்கிட்டு இருக்க. நாளைக்கு நீ தோத்து என் பொண்ணு வெறுப்பாய பொண்டாட்டியா ஆயிட்டான்னு வச்சுக்க, இந்த மூலி காளியா மாறிடுவா. நீ யார குத்துவியோ யார கொல்லுவியோ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது. நீ ஜெயிக்கணும். தோத்த உன் ஊருக்காரங்க என் மேல சாணியத்தான் ஊத்துனாங்க. நான் உன் மேல பெட்ரோலை ஊத்தி கொளுத்திருவேன். எத்தனை லட்சம் வேணாலும் கேட்டு வாங்கிக்க, ஆனா ஜெயிக்கணும். டேய் கதவை திறங்கடா. உங்களுடைய வேட்பாளர் என்னங்க யாருங்க வீட்டுல? ஏங்க உங்களுக்கு இந்த ஊருங்களா? இந்த ஆத்து எந்த ஊர்ல இருக்கு? இந்த ஆத்து இந்த ஊர்ல தான் இருக்குது. அப்ப நீக்கும் இந்த ஊர் தான். ஆமா, உங்களை மெட்ராஸ்ல எதுக்காக இங்க வந்திருக்கீல்? நாங்க ஓட்டு கேட்கறதுக்காக வந்திருக்கிறோம். ஓட்டா? அது எப்படி போடுறது? ஓ, உங்களுக்கு போட தெரியாதா? சரி பரவாயில்ல, நான் சொல்றேன். ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி விரல புடிச்சு மை வைக்கணும். எந்த விரல புடிச்சு எப்படி மை வைப்பாங்க? இந்த விரல் இப்படி புடிச்சு இப்படி மை வைப்பாங்க. ஐயோ ஐயோ அத்தே. ஏண்டி ரெனோ கூப்பிட்டியோ? ஏண்டி ரெனோ கூப்பிட்டியோ? ஏண்டி ரெனோ கூப்பிட்டியோ? என்னில புட்டியோ? இவனுங்களா? என்ன அத்தின் பேர்னா அத்தனை பேரும் வர்றாங்க? ஏண்டி ரெனோ எதுக்கு அலர்னே? இவன் கையை பிடிச்சிட்டான். கையை பிடிச்சிட்டானே. ஏண்டா அபிஷ்டு படவ சண்டாளா வினாச்சகாலே விபரீத புத்தி. புருஷன்களே உத்தமன் யார் தெரியுமா? நான் குரோதோ நச்சம் ஆச்சரியம் நல்ல மூடுங்க. ஏண்டா பட்ட பகல்ல ஒரு கெட்டப்பான மாமிய கைய பிடிச்சு செட்டப் பண்ண பாக்குறியா? ஐயோ, கைய பிடிக்கலங்க, விரல தாங்க பிடிச்சேன். என்ன அபி விரலங்க இருக்கு? விரலு கையில இருக்கு. அப்ப கை பிடிச்ச உண்மைதானே? ஏறத்தால ஆமா. அப்ப என் கை எங்க இருக்கு? ஆஹா, இது என்னடா கொடுமையா இருக்கு. கையே உடம்புல இருக்கு. ஐயோ, அப்ப நீ உடம்ப புடிச்சிட்ட. உடம்ப பிடிச்சு மாலிஷ் போட்டுருக்கேன். இந்த பார், நீ மன்னிப்பு கேட்டா தான் இந்த 4 ஓட்டு உங்களுக்கு விழும். மன்னிப்பா? ஏப்பா ஏப்பா கேட்டுருப்பா கேட்டுருப்பா. ஆமாப்பா 4 ஓட்டுப்பா. அவன் ஓட்டுக்காக மானத்தை வைக்கிறான். மன்னிப்பு தானே அந்த சனினை கேட்டு தொலை. டேய், இந்த 4 ஓட்டு போட்டு தான் நம்ம ஜெயிக்கணும்னா அப்படி ஒரு வெற்றி நமக்கு தேவையில்லடா. இந்த பாரு, வெற்றி நமக்கு இல்ல, நம்மள நம்பி நிக்கிற வைரத்துக்கு. அதுக்காவது கேளு. கேளுப்பா கேளு. சரி 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 சரி. இங்கே இப்பொழுது நடந்த நிகழ்ச்சிக்காக நான் மிகவும் வருந்துகிறேன்.
இவர் பெரிய ஜார்ஜ் புஷ் அறிக்கை விடுறாரு. மன்னிப்பு கேளு. 4 ஓட்டுறா, நீ மன்னிப்பு கேளுடா. சரி சரி மன்னிச்சுக்க. என்ன தெருவில் நின்னு கேக்குற? பிச்சையா கேக்குற? ஆத்துக்குள்ள வந்து கேளு. போடா ஓப்பா ஓ என்னங்கப்பா நீங்க வந்து வெளியில விழுகிறீங்க? நாங்க 4 பேரும் செல்லாத ஓட்டு. அப்ப உள்ள இருக்க 2 ஓட்டு கள்ள ஓட்டு.